ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடல் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கூலி படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் ஐசாக்கில் நடந்துட்டு இருக்கு. அதில் ரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சிகள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் பெயின் ஆனவொடனே அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கார்டியா ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒருத்தர் சிலர் செக் பண்ணிவிட்டு மைல்டாக ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி இருக்குது. என்னுடைய வயது அந்த உடல் ஆரோக்கியத்தை மீறி உழைச்சிட்டு இருக்காரு. காலையில் ஒரு ஷூட் போகிறாரு, நைட்டு ஒரு ஷூட் பண்ணுறாரு, டப்பிங் பண்ணுறாரு. அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கூலியில் நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க இந்த மாதிரி படத்தில் வந்து சில ரிஸ்கியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அவரை ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பயம் வந்து என்னன்னா, வேட்டையின் ரிலீஸ் வந்து பாதிக்குமா? சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், இப்போது முழுக்க இன்டர்நெட்லேயும் சரி, இல்லை வந்து வலைதளங்கள்லையும் சரி, இப்போ சீரியஸாக போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடல் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்க. என்ன நடந்துச்சு? நேற்று இரவு, அதாவது ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்த் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிற செய்தி. அது பெருசாக காட்டுத்தீ போல் இப்போ வரைக்கும் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. பல தகவல்களை பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கூலி படப்பிடிப்பு வந்து ஹைதராபாத்தில் ஐசாக்கில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சிகள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடித்ததுனால அவர் லைட்டாக ஒரு ஃபீவரிஸாக இருந்திருக்கு. அதனால் ஷூட்டிங் ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு சென்னை வந்து ரெஸ்ட்டில் இருந்திருக்கிறாரு. ரெஸ்ட்டில் இருந்தப்போ என்னென்னா ஒரு மாதிரி அன்னீசியாக அவருக்கு இருந்திருக்கு. டைஜஷன் ப்ராப்ளம், ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஜஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது வீட்டிலே சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க போல். அப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் பெயின் ஆனவொடனே அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கார்டியா ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒருத்தர் சிலர் செக் பண்ணிவிட்டு மைல்டாக ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி இருக்குது, நம்ம வந்து ஒரு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. நைட்டு அவர் வந்து இன்பேஷண்ட்டாக அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒன்று அவர் ஆஞ்சியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இதயத்துக்கு போடக்கூடிய அந்த வால்வுகளில் ரத்த அடைப்பு இருந்ததுன்னா அதை பிளாஸ்ட் பண்ணுவாங்க, ஆஞ்சியோபிளாஸ்ட். அது பண்ணுறாங்களா, இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்களா, இல்லை ரெஸ்ட்டு மெடிசன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களே சரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அவருக்கு வந்திருக்குது இப்போ ஒரு கார்டியாக் ப்ராப்ளம். இல்லை சார், இப்போது நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா சைடு போய்கிட்டு இருக்கு. என்ன மாதிரினா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து நடந்திருக்கா, இல்லை இதுதான் முதல் தடவையா? இதுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 2020 நடந்திருக்கு. மைல்டாக ஒரு அட்டாக்காக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. செக் பண்ணியிருக்காங்க. அது மைல்டாக இருந்திருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டார். கட்சி ஆரம்பிக்க பரபரப்பாக இருந்தது இல்லையா, அந்த நேரங்களில் இதே அப்போலோவில் தான் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சிவியர் ப்ராப்ளம் வந்து சிங்கப்பூரில் போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். பட் வயது ஒன்று இருக்குது, 73 வயது இருக்குது. 73 வயதில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட்டு அதையும் மீறி அவர் வந்து தன்னுடைய வயது அந்த உடல் ஆரோக்கியத்தை மீறி உழைச்சிட்டு இருக்கார். காலையில் ஒரு ஷூட் போகிறாரு, நைட்டு ஒரு ஷூட் பண்ணுறாரு, டப்பிங் பண்ணுறாரு, ப்ரொமோஷனுக்கு போகிறாரு. ரெண்டு படங்களும், ஒரு படம் வந்து படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆக்ஷன் படம். அதான் இப்போ உட்காந்து சும்மா நடிச்சுட்டு போகிற படங்கள் கிடையாது. எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்ட் படம். ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு, ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு, ஒரு படத்துக்கு வந்து டப்பிங் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு பரபரப்பாக இருக்குது. லைனப்பு பார்த்தீங்கன்னா வேட்டையன், அடுத்து கூலி, ஜெயிலர் 2 லைனப்பும் ஃபுல்லாக இருக்குது. பயங்கர பிஸியாக இருக்காரு. இந்த வயது இருக்கு இல்லையா, அது உடம்பு மனசு ஒத்து போனாலும் உடம்பு ஒத்து போனோம் இல்லையா, அந்த ஒரு சில வயோதிக ப்ராப்ளம். அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கூலியில் நடிச்சிருக்கிறார். ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க இந்த மாதிரி அந்த படத்தில் வந்து சில ரிஸ்கியான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, அவர் வேணாம்னா கூட அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்தது தான் அது. இப்போ வந்து இன்னும் இன்றைக்கி வந்து எப்படியும் அப்போலோவில் வந்து ஒரு ரிப்போர்ட் எப்படியும் வரும். வந்த பிறகு தான் அவருக்கு சர்ஜரி பண்ணுறாங்களா, இல்லை வந்து இப்போ சர்ஜரின்ற மாதிரியான செய்திகள் போட்டுட்ருக்காங்க, நைட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அது ஆத்தரைஸ்டாக எந்த தகவலும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்கக்கூடிய அறிக்கை தான் ஃபைனல். ஆனால் இதில் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார். அது சர்ஜரி பண்ணுறாங்களா என்னங்கிறது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஹவுஸ் தான் இருக்குது. சார், இந்த தகவல் வந்து வெளியானதுலேருந்தே ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பயம் வந்து என்னென்னா, ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வந்திருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ரசிகர்கள் மத்தியில் இந்தளவுக்கு சீரியஸாக வந்து இவங்க அவரை பார்த்தது கிடையாது, தலைவர் வந்து பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து 2 படங்கள் வேறு இருக்குது. ஏன்னா இப்போது வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக இருந்தது, கங்குவாவோட இதை தள்ளி வச்சுட்டு வேட்டையன் வந்து ரிலீஸை வந்து முன்னாடியே புஷ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அது வேட்டையன் ரிலீஸை வந்து பாதிக்குமா? இல்லை, கண்டிப்பாக பாதிக்காது. வேட்டையன் ஆல்மோஸ்ட் சென்சார் முடிஞ்சு கண்டென்ட்டே வெளிநாட்டுலாம் போயிடுச்சு. தமிழ்நாட்டிலும் சில ஏரியாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ப்ரொமோஷன் வந்து தான் பெண்டிங்கு. அவர் 2-3 ப்ரொமோஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. பட் 2ஆம் தேதி நாளன்னைக்கு அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி வேட்டையனுடைய எதுக்குமே பாதிப்பு வராது. கூலி வேணால் கொஞ்சம் ரிலீஸ் டேட் தள்ளி போகலாம். ஏன்னா இந்த நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னா, 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி கூலியோடைய டேட்டு வேணால் தள்ளி போகலாம். மற்ற படங்கள் டேட் தள்ளி போகலாமோ ஒழிய மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்னா ஸ்டேபிளாக இருக்கார், நார்மலாக இருக்கார், நலமுடன் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. முதலமைச்சர் ஃபோனில் பேசியிருக்காரு, மற்ற திரையுலக நண்பர்கள் அவர் வெளியூஷர்லாம் அவர்கிட்டயே பேசினதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறனால பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் முதல் கட்டமாக வருது. பெருசாக சீரியஸாக பதட்டப்படக்கூடிய பயப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்றைக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் ஹப்பு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், பெரிய பெரிய விஐபி எல்லாம் இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஒரு ஹைடெக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே அவருக்கு பிளாக் இருந்தாலுமே அதை வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணாங்கன்னா 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அது சர்ஜரிலாம் கிடையாது, அது பிளாஸ்ட் பண்ணுற வேலை தான் அது. அதனால் ஒரு 2-3 நாளில் வந்துடலாம். வரக்கூடிய தகவல்னா அவர் ரொம்ப நார்மலாக தான் இருக்கார். எந்த பயமும் கிடையாது, எந்த பதட்டமும் கிடையாது, நார்மலாக இருக்கார். அந்த ரிப்போர்ட் வர்றதை வச்சு தான் எப்போ டிஸ்சார்ஜுங்கிறது சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டையனோட ட்ரெய்லர் வந்தாலும் இல்லை அதுக்கப்புறம் படம் ரிலீஸும் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி உடல் நலம் குன்றி இருக்கும்போது ரசிகர்கள் மத்தியில் இதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையை வந்து உருவாகும். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? இல்லை, கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தி தான். ஏன்னா ஒரு வேட்டையன் வந்து அந்த ஆடியோவில் அதை சாங் வந்த பிறகு, அதுக்கு பிறகு ஒரு ப்ரீவியூ வந்த பிறகு ரொம்ப ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தாங்க, ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணுற மூடில் இருந்தாங்க. இப்போ அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத அந்த ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், கூலியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வீடியோ வேறு வந்து அதுவும் பயங்கரமாக. ஆமாம், தொடர்ந்து அவரை பற்றின அப்டேட்ஸ் வந்து வாரம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருந்தது. இடையில சமீபத்தில் அவர் பேசின ஒரு ஸ்பீச் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அப்புறம் டிஎம்கே மீட்டிங்கில் பேசின ஒரு ஸ்பீச் வைரல் ஆச்சு. அப்புறம் ஆடியோ லான்ச்சில் பேசின ஸ்பீச் வைரல் ஆச்சு. அந்த சாங் பெரிய லெவலில் ரீல்ஸாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஹைப்பில் இருந்தாங்க, ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு சோர்வை கொடுத்துருக்கோம். ஒரு செலிப்ரேட் மூடில் படம் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு சொல்லக்கூடிய விஷயந்தான். பட் அதெல்லாம் வந்து அது 10 நாளுக்குள்ளே அவர் வெளியில் வந்து ரசிகர்களை பார்த்து பேசிட்டாருன்னா பழையபடி உற்சாகமாயிருவாங்க. சார், ஹாஸ்பிட்டலேருந்து எப்போ அடுத்த அறிக்கை வந்து வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள்? இல்லை, இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, எதுக்காக அட்மிட் பண்ணியிருக்கிறாரு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அடுத்து தான் அவர் எப்போ டிஸ்சார்ஜ், அடுத்து என்ன ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்துடும். அப்படி மேபி டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்து மூவி டீம் சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ண வரும்? இல்லை இவர் இல்லாத மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா கூலி டீம் அந்த மாதிரி? இல்லை, ஷூட்டிங் மேக்ஸிமம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஷூட்டிங் இவர் கேன்சல் பண்ணிடுவாங்க. வண்டி இவர் ரெக்கவரி ஆன பிறகு தான் அடுத்தடுத்து ஃபர்தராக போவாங்க. ஏன்னா மேஜர் போர்ஷன் இவர் தானே, ஆனால் பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க உள்ள, இருந்தாலும் இவர் தான் மேஜர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க. ஷூட்டிங் கேன்சல் பண்ணி ஒரு ரெக்கவரி ஆகி வந்த பிறகு தான் போவாங்க. பட் வேட்டையன் ரிலீஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்மோஸ்ட் சென்சாரே படம் முடிஞ்சிருச்சு. வெளிநாட்டுக்கு கண்டென்ட் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து வேட்டையன் படத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. 2ஆம் தேதி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ், அது மட்டும்தான் அவரே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சில ப்ரொமோஷன்ஸில் அதெல்லாம் கூட கொஞ்சம் கட் ஆகும். ஒரு வீடியோ அந்த மாதிரி எதுவும் கூடிய சீக்கிரம் அவர் சைட்லேருந்து எதிர்பார்க்க? ஆமாம், ரெக்கவரி ஆன பிறகு அவர் சைட்லேருந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவார். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் முன்னாடி பண்ணார். அதே மாதிரி இந்த முறையும் ஒரு வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வேறு எந்தெந்த நடிகர்கள் இல்லை வந்து அவங்க மீட் பண்ணி பேசின மாதிரி எதுவும் இருக்கா? யாரும் வந்து பார்த்துருக்காங்களா? இல்லை, யாருமே பார்க்கல. அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. அவர் ஃபோனில் தான் பேசுறதா சொல்கிறாங்க. ஃபோனில் பேசியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கான்டாக்டில் இருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு மெடிக்கல் டீமும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட மீட் பண்ணல. கண்டிப்பாக சார், கூடிய விரைவில் அவரும் வந்து நலமாகி ஒரு வீடியோ வந்து வெளியாகும் அப்படிங்கிற நம்புவோம். பயங்கர எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.